அப்ப அங்க ஒண்ணு நடக்குதுன்னா அது எங்க இருந்து நடக்குது? இங்க இருந்து நடக்குது. இங்க ஒருத்தன் என்னை காரி துப்புறானா ஏன் துப்புறான்? இங்க இருக்கிறதுனால துப்புறான். தம்பி அவனை நான் பார்த்ததே இல்லை, ரோட்ல போறோம் சும்மா துப்பிட்டு போறான். என்னைய போன ஜென்மத்தை துப்பி இருந்தீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் துப்புனதுக்கு சரி நல்லா இருந்துட்டு போட்டு நினைச்சான்னா அவன் கர்மா முடிஞ்சிருக்கும். ஏன்டா என்னையவா துப்புற நீ? இப்போ உனைய துப்புற மாதிரி துப்பி உங்க கர்மா இப்ப யார் எடுத்துக்கிட்டா? அது பேய் மாதிரி தொத்திட்டு தெரியுது. அடுத்து அவன்கிட்ட போவோம். அந்த வடிவேலு ஒரு படத்துல பார்த்துருப்பீங்களா, தலையில கை வச்சுக்கிட்டே இருப்பாரு. கையை எடுத்தா கழுத்தை கடிச்சிருவான். டக்குன்னு அப்ப என்ன பண்ணும்? அவன் தலைக்கு வேற கையை மாற்றி வைக்கணும். அதே மாதிரி தான் கர்மாவை மாற்றி விட்டுட்டே போயிட்டு இருக்கீங்க. யாரும் கர்மாவை அழித்த பாடில்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் அந்த விஷயம் நடப்பதற்குண்டான மாபெரும் காரணம் முதல்ல நீங்க தான். நீங்க இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குது. ரெண்டாவது, நீங்க அப்படி முன்னாடி எல்லாம் அவ்வளவு மோசமா இல்ல பாசிட்டிவா இருந்ததுனால அப்படிப்பட்ட ஆட்கள் கூட எல்லாம் உங்களோட செயின் லிங்க் கர்மாவை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கே இருந்து ஆரம்பித்தது? இங்கே இருந்து ஆரம்பித்தது. ஏன் கடவுளுடைய பொருள், கடவுளோட மெட்டீரியல்லாம் உங்களுக்கு இன்னும் வரல? ஏன் வரலன்னா மோத தகுதியை வளர்த்துக்கிட அப்புறம் கொடுக்குறேங்கிறாரு. குருவே சரணம். பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையில், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சென்னை மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான முக்திக்கான ஞான பாதையும் பொருளாதார மேம்பாட்டையும் இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். அப்ப அங்க ஒண்ணு நடக்குதுன்னா அது எங்க இருந்து நடக்குது? இங்க இருந்து நடக்குது. இங்க ஒருத்தன் என்னை காரி துப்புறானா ஏன் துப்புறான்? இங்க இருக்கிறதுனால துப்புறான். தம்பி அவனை நான் பார்த்ததே இல்லை, ரோட்ல போறோம் சும்மா துப்பிட்டு போறான். என்னைய போன ஜென்மத்துல துப்பி இருந்தீங்கன்னா அப்ப நம்ம சிற்றறிவுக்கு தெரியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த துப்பு வாங்கினாதான் உங்க கர்மா முடியும். அவனை பொறுத்த வரைக்கும் துப்புனதுக்கு சரி நல்லா இருந்துட்டு போட்டு நினைச்சான்னா அவன் கர்மா முடிஞ்சிருக்கும். ஏன்டா என்னையவா துப்புற நீ? இப்போ உனைய துப்புற மாதிரி துப்பி உங்க கர்மா இப்ப யார் எடுத்துக்கிட்டா? அது பேய் மாதிரி தொத்திட்டு தெரியுது. அடுத்து அவன்கிட்ட போவோம். அந்த வடிவேலு ஒரு படத்துல பார்த்துருப்பீங்களா, தலையில கை வச்சுக்கிட்டே இருப்பாரு. கையை எடுத்தா கழுத்தை கடிச்சிருவான். டக்குன்னு அப்ப என்ன பண்ணும்? அவன் தலைக்கு வேற கையை மாற்றி வைக்கணும். அதே மாதிரி தான் கர்மாவை மாற்றி விட்டுட்டே போயிட்டு இருக்கேன். யாரும் கர்மாவை அழித்த பாடில்லை. உங்கள் கர்மாவை அவன் சுமக்கிறான், அவன் கர்மாவை கொஞ்ச நேரம் நீங்கள் சுமக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை என்னால் நடக்குதா இல்லை அவங்களால நடக்குதா? ஆழமாக பார்த்தீங்கன்னா உங்களால் தான் நடக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் ஒன்று வாங்கி குடிக்கிறீங்க. கூல் ட்ரிங்க்ஸில் ஒரு கரப்பாம்பூச்சி விழுந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வாமிட் வந்துருச்சு, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு, ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. 75,000 ரூபா ஆப்ரேஷன் சர்ஜரி ஆகும். ஆப்ரேஷனும் பண்ணியாச்சு. வெளியில் வரீங்க. வெளியில் வந்தோடனே அந்த கடைக்காரனை பார்க்குறீங்க. இப்போ அவனுக்கு பெரிய ஃபைட். எப்பட்றா கூல் ட்ரிங்க்ஸில் ஏன்டா கரப்பாம்பூச்சியோட வச்சு கொடுப்பேன்? டே அவங்க கேட்குறேன், டே நானாடா பிளான் பண்ணியாடா கரப்பாம்பூச்சி வச்சு கொடுத்தான், அவனுக்கு எனக்கு கொடுத்தேன். அப்போது நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அட்மிட் ஆகி வெளியில் வரணுன்றது விதி. எஸ் ஆர் நோ? இந்த விதி நடக்கணுன்றதுக்கு எத்தனை பேர் கர்மா வேலை பார்க்குது பாருங்கள். அந்த கடைக்காரனுக்கு கூல்ட்ரிங்க்ஸை கொண்டு வந்து வச்ச டிஸ்ட்ரிபியூட்டரு, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணானோ அந்த மேனுஃபேக்சரரு, அந்த மாதிரி டைமில் அந்த கரப்பாம்பூச்சி உள்ளே போன அந்த கரப்பாம்பூச்சியோட கர்மா, இத்தனையும் தாண்டி அந்த கம்பெனி நடத்துகிறவனோட கர்மா, இத்தனையும் சேர்த்து தான் உங்களை ஃபுட் பாய்சன் பண்ணியிருக்கு. இப்போ சொல்லுங்கள், ஒருத்தரால் நடக்குதா? ஒவ்வொருத்தரும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிருக்காங்களா? இது எப்படி நீங்கள் நான் எனக்கு ஏதோ உணர்த்தின அளவுக்கு சொல்கிறேன். எனக்கே பைத்தியம் முடிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே திங்க் பண்ணால் ரொம்ப டீப்பாக போகுது. அது கிருகிருன்னு சுற்றுது. வேணாம் எனக்கு இந்த பதிலே போதும், ஆஃப் பண்ணிக்கிட்டேன் நான். அப்போது அது எவ்வளோ டீப்பாக எவ்வளோ டீட்டெயில்டாக உள்ளே போகுது. போனால் போய்கிட்டே இருக்குது. நமக்கு தலை சுற்றுது. என்னடா இத்தனை போகுது, இவ்வளோ போகுது, எத்தனை பிரான்ச்சஸ் பிரிஞ்சு போகுது. இப்படி தான் உங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலையும் நடந்துட்டு இருக்கு. புரிஞ்சுக்க முடியுதா? உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கின்றது என்றால் அந்த விஷயம் நடப்பதற்குண்டான மாபெரும் காரணம் முதல்ல நீங்க தான். நீங்க இருக்கிறதுனால தான் அப்படி நடக்குது. ரெண்டாவது, நீங்க அப்படி முன்னாடி எல்லாம் அவ்வளவு மோசமா இல்ல பாசிட்டிவா இருந்ததுனால அப்படிப்பட்ட ஆட்கள் கூட எல்லாம் உங்களோட செயின் லிங்க் கர்மாவை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இதை நீங்க அனுபவிச்சீங்கன்னா தான் உங்களுக்கும் கர்மா முடியும், அவனுக்கும் கர்மா முடியும். எப்படி லாக் பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. புரியுதா?
புரிஞ்சுக்க முடியுதா? இப்போ எப்படி உங்க வாழ்க்கை எதனால மாறல? ஏங்க இத்தனை பஞ்சாயத்து இருக்கு கர்மால, இன்னும் இத்தனை இதை நீங்க சந்திக்க வேண்டியது இருக்கு. அது முடியறக்கே இன்னும் 100-200 ஜென்மம் ஆகும். நீ இப்ப நல்லதை பத்திலாம் திங்க் பண்ணவே கூடாது. நீங்க எதை பத்தி திங்க் பண்ணக்கூடாது? நல்லதை பத்தி, புண்ணியம் சேர்க்கிற முக்தியா, வாயே திறக்க கூடாது. நீங்க முக்தியா, முக்தியை பத்திலாம் என்ன அவ்வளோ பெரிய தைரியசாலியா நீங்க முக்தியை பத்தி பேசவே கூடாது. இன்னும் அத்தனை ஜென்மம் இருக்கு. எத்தனை ஜென்மம்? அத்தனை ஜென்மம். நான் சொல்றது இப்போ எங்களை மாதிரி ஆளுங்களாம் வரலன்னா நீ அனுபவிச்சு முடிக்க வேண்டியதுக்கே இத்தனை இருக்கு. எஸ் ஆர் நோ? இத்தனை அனுபவிச்சு முடிக்கிறதுக்கு இருக்கும்போது இதுக்கு இடையிலேயே நீங்க என்ன பண்றீங்கன்னா, கடவுள் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை, எழுத்து வீட்டுக்காரன் சரியில்லை, பால்காரன் சரியில்லை, சமையல்காரன் சரியில்லை. எவன் வந்தாலும் 2-3 நாள் கூட வீட்டில் இருக்க மாட்டான், வேலையை விட்டு ஓடிடும். அவங்ககிட்டலாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எப்படி 2-3 நாள்? 2-3 நாள் இருந்தாலும் அவங்களுக்குலாம் அவார்டு கொடுக்கணும். அவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறீங்க, சாவடிக்கிறீங்கன்னா எவன் இருப்பான்? ஒருத்தனும் இருக்க மாட்டான். எங்கே இருந்து ஆரம்பித்தது? இங்கே இருந்து ஆரம்பித்தது. ஏன்? கடவுளுடைய பொருள், கடவுளோட மெட்டீரியல்லாம் உங்களுக்கு இன்னும் வரல. ஏன் வரலன்னா, முதல்ல தகுதியை வளர்த்துக்கிட்டா அப்புறம் கொடுக்குறேங்கிறார். எந்த தகுதியை எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் தெளிவா புரிஞ்சுக்குங்க. உங்க எண்ணம் மாறுகின்ற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மாறாது. எழுதி தரேன். சில பேர் கோடீஸ்வரர்களாக இருப்பார்கள், ஆனால் பெரும் பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கெல்லாம் என்ன மாதிரி பிரச்சனை தெரியுமா வரும்? சொல்லட்டுமா? சொல்ல வேணாமா? இப்போ உங்களுக்கெல்லாம் பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை. எனக்கு பாருங்க, ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த வாட்ஸ்அப்பை பேன் பண்ணிட்டானுங்க. எதுக்கு பேன் பண்ணானுங்கன்னே தெரியல. ஏன் வாட்ஸ்அப்பில் ஆஃபீஸ் வாட்ஸ்அப்பை பேன் பண்ணி இப்போ உட்காந்து நான் மண்டை பிச்சுட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. எதுக்கு வாட்ஸ்அப்பை பேன் பண்ணானுங்க? அது ரீசனும் சொல்ல மாட்டானுங்க. எதுக்கு பேன் பண்ணானுங்கன்றதுன்னு தெரியல. எங்களுக்கு வர பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. ஆக மொத்த பிரச்சனை உங்களுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. என்ன எங்களுக்கு பிரச்சனையோட வீரியம் கம்மி. நான் அனுபவிச்சு முடிக்க வேண்டும்ன்ற பெரிய கர்மாவை, செருப்படி வாங்கணும்னு இருக்கக்கூடிய கர்மாவை, போற இடத்துல வேற 4 பேர் செருப்பு மாத்தி விட்டுருக்காங்க, அந்த செருப்பு எடுத்து நான் அடுக்கி வச்சேன்னா போதும், அந்த கர்மா அதுல போயிடும். புரியுதா புரியலையா உங்களுக்கு? அப்ப நான் இறைவனை சரணாகதி செய்யும் போது எனது பாவ செயல்களை நான் வாழ்ந்துதான் ஆகணும். ஏன்னா வாழ்ந்து முடிக்கல அப்படின்னா கர்மா கழியாது. இந்த கர்மா முடிக்கிற வரைக்கும் என் உயிரை எடுக்கவும் மாட்டார். அப்ப என்ன பண்றாரு? வாழ்ந்து முடின்னு வெயிட் பண்ண வைக்கிறாரு. ஆனா கர்மாவை முடிக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அடிக்க வேண்டிய அடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு கம்மி பண்ணிக்கிட்டே வருவார். புணர்ந்தால்னா தெரியுமா? செக்ஸ் வச்சுக்கிட்டான்னு அர்த்தம். புணர்ந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், இறைவன் புணர்ந்து பார் என்று கூறினார். வார்த்தையை கவனிக்கணும். புணர்ந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், இறைவன் புணர்ந்து பார் என்று கூறினார். அப்படியா? குழந்தை பெற்றால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், குழந்தை பெற்றுப்பார் என்றார். முதலீடு செய்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், முதலீடு செய்து பார் என்றார். சண்டை போட்டால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், சண்டை போட்டுப்பார் என்றார். ஆஹா, அற்புதம். பிறருக்கு உதவினால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், பிறருக்கு உதவிப்பார் என்றார். இறந்து போனால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன், இறந்து பார் என்றால். உடனே நான் அவரிடம் கேட்டேன், இறைவா, எல்லாவற்றையும் என்னையே செய்ய சொல்கின்றாயே, உனக்கு இறைவனாக அப்போது என்னதான் வேலை என்று கேட்டேன். எல்லாருக்கும் இந்த டவுட் இருக்கா இல்லையா? அட அறிவு கட்ட முட்டா போயில, அந்த அனுபவமே நான் தான் என்றார் இறைவன். என்ன புரியுது உங்களுக்கு? இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அமைதியாயிரும். மைண்ட் டோட்டல் சைலண்ட்டுக்கு வந்துருவீங்க. என்ன புரிஞ்சுது இப்ப நான் சொன்னதுல? இறைவா, எதை கேட்டாலும் செய்து பார், உணர்ந்து பார், கற்றுப்பார், அனுபவித்து பார் என்று கூறுகிறாயே. அப்ப இறைவா, உனக்கு என்னதான் வேலை என்று நான் கேட்டேன். இறைவன் கூறினார், அடே அந்த அனுபவமே நான் தான் என்று இறைவன் கூறினார். என்ன புரியுது? ரொம்ப கஷ்டம் போல உங்களுக்கு புரிய வைக்கிறது. எவ்வளவு டீடைல்டான ஒரு தத்துவ விளக்கத்தை கொடுக்குறேன் நான். வெரி குட். உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அனுபவமும் இறை அனுபவம். கை போயிருக்கலாம், ஆக்சிடென்ட்ல கால் போயிருக்கலாம், வாய் பேச்சு போயிருக்கலாம், காது போயிருக்கலாம், உயிரே போயிருக்கலாம். அனைத்தும் அனுபவம் தான். இதுதான் பக்குவம். இந்த பக்குவம் வரணும். எண்ணம் மாறினாதான் இது எல்லாமே மாறலன்னா மாறாது. எப்படி வசதி? எண்ணம் மாறினாதாங்க இது மாறும், இல்லைன்னா மாறாது. நீங்க எண்ணத்தை மாத்தாம நீங்க என்னதான் என் வாழ்க்கையில நான் அதை பண்றேன், இங்க பண்றேன், இதை ஓடுறேன், விளக்கு ஏத்துறேன், நான் போய் கால பயிரவரை பாக்குறேன், அவரை பாக்குறேன், இவரை மாறாது. எழுதித்தர மாறாது. மேபி நீங்க அலைஞ்சதுக்கு, போனதுக்கு, வந்ததுக்கு, இந்த நாய்க்கு பிஸ்கெட் போடுவாங்க இல்ல, போற வழியில ஒரு 2 பிஸ்கெட் போட்டு போவோமே, அந்த மாதிரி நீங்க அவ்வளவு தூரம் அலைஞ்சதுக்கு உங்களுக்கு ஏதாவது கொஞ்சோண்டு போடுவாங்க, வச்சுக்க போ, ஜாலியா இருந்துட்டு போ. ஆனா அது உண்மை கடவுளை அடையாளம் காட்டாது. இந்த மொத்த வாழ்க்கையும் உங்களுக்கு எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எதுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க. வெரி குட். பக்கத்துல வந்துட்டாரு. இன்னும் கொஞ்சம்.
இன்ப துன்பத்தை அனுபவிக்க. வேற கர்மாவை அனுபவிக்க, அதுவும் கரெக்டு தான். பட் அதுக்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கு. வெரி குட். இன்பம் துன்பம் என்ற 2 வகையான விஷயங்களை உனக்கு நான் கொடுத்து கொண்டே இருப்பேன். சில நேரத்தில் இன்பம் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் துன்பம் அதிகமாக இருக்கும், சில நேரத்தில் எதுவும் இல்லாமல் அமைதியாகவும் இருக்கும். அனைத்தையும் நீ அனுபவித்து அதிலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள். ஒன்று அந்த பாடம் இதை பண்ணுன்னு சொல்லும், இல்லை பண்ணாதன்னு சொல்லும். ஒன்று ஏற்றுக்கன்னு சொல்லும், இல்லை ஏற்றுக்காதுன்னு சொல்லும். ஒன்று பிரச்சனைன்னு சொல்லும், இல்லை பாசிட்டிவ்னு சொல்லும். ஆனால் இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றை தானே சொல்லும். இதை தாண்டி ஏதாவது சொல்லுமா உங்களோட அனுபவம்? அப்போ அனுபவம் என்பது எதற்காக என்றால் நீங்க யாருன்னு உணர்றதுக்காக இறைவன் கொடுக்கிறார். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.